ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் லாங் வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, என் பொண்ணு கிராஜுவேஷன் டே. அவள் வந்து டிகிரி முடிச்சிட்டா. அது கிராஜுவேஷன் டே வச்சுருந்தாங்க, அதுக்காக போயிருந்தோம். நான், எங்கள் அம்மா, அப்பா எல்லாம் போயிருந்தோம். என் பொண்ணை வந்து காலையில் 8 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க. அவள் 8 மணிக்கு கிளம்பி போகும்போது எங்கள் அம்மா அப்பாவும் கிளம்புனாங்க. நான் சொன்னோம், போகாதீங்கம்மா, ரொம்ப லேட் ஆகும், வேண்டான்னு. இல்லை நாங்களும் அவள் கூடயே போகிறோம், அவள் சாரீ கட்டிட்டு போகிறா, அவள் கூடயே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. சொன்னது கேட்கவே இல்லை. பேத்தி கூடயே போகணும் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா, வேணாம் நீங்கள் லேட்டாக வாங்கன்னு சொல்கிறா. கேட்கவே இல்லை. இல்லை நானும் உங்கள் கூடயே வந்துடும்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கூடயே கிளம்பி போயிட்டாங்க 8 மணிக்கெலாம். நான் வீட்டிலேருந்து 9:30 தான் கிளம்புனேன். 9:30 போய் அங்கே 10 மணி கரெக்டாக நான் போகும்போது சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. பாருங்கள், காலேஜு ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஜேன்னு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைகளை பார்க்கவே. அவ்வளோ ஆசையாக பிள்ளைங்க நம்ம அன்றைக்கி டிகிரி வாங்க போகிறோன்னு அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவ்வளோ ஒரு 3 வருஷம் படித்தது டிகிரி வாங்க போகிற சந்தோஷம் அந்த பிள்ளைங்களுக்கு பார்க்கணுமே, அப்பா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ஆசையாக பிள்ளைங்க வாங்கிறத பார்க்க வந்திருக்காங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். வயசானவங்களாம் வந்திருந்தாங்க, தாத்தா பாட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே வந்துட்டு பிள்ளைங்க வந்து கிராஜுவேஷன் டிகிரி வாங்கினோடனே வெளியே விட மாட்றாங்க. பிள்ளைங்க அப்படியும் அந்த கேட்டுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த டிகிரியை காமிச்சு, அதுக்கப்புறம் அம்மா அப்பா கூட நின்று ஃபோட்டோ எடுத்து, அதுங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு. எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு மட்டும் வீடியோ எடுக்க முடியல. நானும் கையில் 2 ஃபோன் கொண்டு போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டிலாம் நல்லாவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால நான் வீடியோ எடுக்க முடியல. என்னோடய ஃபோன் வந்து ரிப்பேராக இருந்துச்சு. ஆர்டர் போட்டிருந்தேன். கரெக்டாக அன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஃபோன் வந்துடுச்சுன்னு சொல்லி என் பையன் என்னை உட்கார விடலை. போனே முகத்தை கூட கழுவ விடலை. வாங்கம்மா உடனே வீடியோ எடுங்கம்மான்னு சொல்லிட்டான். அப்போயே உட்காந்து வீடியோ எடுத்தேன். அப்போ தான் செல்லு வந்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. வந்தது இந்த செல்லு ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கக்கூடாதா? ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தா இன்றைக்கி ஃபுல் வீடியோ அவ்வளோ எடுத்திருப்பேன். நிறையா வீடியோ, அவ்வளோ பிள்ளைங்க. ஒரு தாத்தாலாம் வந்து அவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருங்க. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. முடிக்கிறது எத்தனை மணிக்கு தெரியுமா முடித்தாங்க? 4:15 4:30க்கு முடிக்கிறாங்க. தாத்தா ரொம்ப பொறுமையாக உட்காந்து பேத்தி வாங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தார். பேத்தி வாங்கினோடனே நான் கிளம்புறேம்மான்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க மக விட மாட்டாங்க. அப்பா நில்லுங்கப்பா, அவள் வந்தோடனே அவள் அந்த ட்ரெஸ்ஸு கோட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வர சொல்லி தாத்தா கிட்ட நின்று ஆசீர்வாதம் வாங்கி ஃபோட்டோ எடுத்து அவங்க உட்காந்து, நான் என்ன செய்ய பொழுது போலையே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவங்க கூப்பிட்டு கிராஜுவேஷன் கொடுக்குற வரைக்கும் நாங்களும் உட்காந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும், தாத்தா பாட்டி வந்து நின்று அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது. நிறையா பிள்ளைங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பாவுக்கு அந்த கோட்டை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தேன், ஒரு சில ஃபேமிலிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்காதவங்க அப்படி வராங்க. அவங்களும் அந்த பிள்ளைங்க ஆசையாக அவங்க அப்பா படிக்க வச்சுருக்காராம். அந்த நன்றி கடனுக்கு அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஆசையாக செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கவே. பிள்ளைங்க எவ்வளோ அன்பாக இருக்குதுங்க, எவ்வளோ அதுதானே வேணும் பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவை கூப்பிட்டு அதை செய்கிறாங்க பாருங்கள். அதுதான் அவங்க அப்பா படிக்க வச்சதுக்கு நன்றி கடன். அதுதான் அந்த பிள்ளை கூப்பிட்டு அவங்க அப்பாவை, அப்பா வாங்கப்பா, வேண்டான்னு சொல்கிறார் அப்பா. இல்லைப்பா நீங்கள் வாங்க, நான் அவங்கள எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு அந்த கோட்டை போட்டு எடுக்கிறா. இதே அம்மாவும் நிற்கிறாங்க, அம்மா நீயும் போடும், ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை எடுத்துகிட்டு அப்புறம் அம்மா நீங்களும் போடுங்கம்மான்னு சொல்கிறா. அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க கூச்சப்பட்டுக்கிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து அந்த டிகிரியை வாங்கி, அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க டிகிரி வாங்குறதே, அதை வந்து நம்ம அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துல சந்தோஷப்பட வைக்கிறாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அழகழகாக வந்திருந்தாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணி சாரியெல்லாம் கட்டி சூப்பராக இருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்துலேயும் இதே மாதிரி தான் மலரும் நினைவுகள் ஆசையாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்கள போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இதாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். என் பொண்ணா செம்ம டயர்டாகிட்டா. அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு போய் 4:30 மணி ஆயிடுச்சா, எப்போடா வீட்டுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம். திரும்ப சாயந்தரம் எழுந்திரிச்சு அவள் ஊர்லேருந்து வரும்போதே சொல்லியிருந்தா, எனக்கு வந்து கிரில் சிக்கன் சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது, கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க டேடிகிட்ட சொல்லியிருந்தா. இங்கே பாருங்கள், நான் என் ஆசைக்கு நானும் வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் கோட் போட்டு.
அவள் தான் கொடுத்தம்மா நீங்கள் எடுங்கம்மான்னு என் பொண்ணு வந்து கொடுத்தா. நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அந்த டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.